கர்த்தர் நல்லவர், பெரியவர், இன்றைக்கும் சிறந்தவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இந்த நாளை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நம்மளுக்காக ஆயத்தப்படுத்துகிறவர், நம்மையும் ஆயத்தப்படுத்துகிறவர். ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்மை ப்ரிப்பேர் பண்ணுகிறவர் தான் நம்முடைய தேவன். அந்த ப்ரிப்பரேஷன் டைமில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டுருக்கிறோம். சங்கீதம் 144 அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் தாவீது தன்னுடைய கண்மலையாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான், ஸ்தோத்திரம் சொல்கிறான். எதற்காகனா, அவனுடைய கைகளை போருக்கும் அவனுடைய விரல்களை யுத்தத்திற்கும் பயிற்றுவிக்கிறவர், ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனாக இருக்கிறார் அப்படின்று அவருடைய நெருக்கமான சூழ்நிலையில் நன்றி செலுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் அதை தான் சொல்லுகிறார். நீங்கள் எந்த கடினமான சூழ்நிலை, ரொம்ப நெருக்கமான, ரொம்ப ப்ரெஷர் நிறைந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கனாலும் அது எல்லாவற்றின் மூலமாக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ள போகிற போராக இருந்தாலும் யுத்தமாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்ய போகிறதில்ல, ஆண்டவர் தான் செய்ய போகிறார். பட் அதன் மூலம் வருகிற வெற்றியை நீங்கள் பார்ப்பதற்கு, அதை அனுபவிப்பதற்கு தேவன் இந்த சூழ்நிலையில் உங்களை பயிற்றுவிக்கிறார், படிப்பிக்கிறார், உங்களை ட்ரெயின் பண்ணுகிறார், உங்களை ப்ரிப்பேர் பண்ணுகிறார். ஆல்வேஸ் பிரைஸ் ஹிம் ஃபார் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் தி பெஸ்ட். இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலை ஒரு வேற நெருக்கமாக இருக்கலாம், கடினமாக இருக்கலாம், அடுத்தது என்ன ஹோப், நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையை போல தெரியலாம். ஆனால் இது எல்லாமே தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார், உங்களை ப்ரிப்பேர் பண்ணுகிறார், உங்களை ட்ரெயின் பண்ணுகிறார். எதற்காகனா, நீங்கள் பார்க்க போகிற ஆசீர்வாதங்கள், உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய உயர்வு, உங்களுடைய பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இப்போவே ஆண்டவர் உங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே இப்போ இருக்கிற சூழ்நிலை ஏதோ ஒரு பர்சிக்யூஷன் நினைக்காதீங்க. இட் இஸ் அ ப்ரிப்பரேஷன் டைம், உங்களை ஆயத்தப்படுத்துகிற நேரம். ஒருவேளை வருகிற ஆண்டில் நிறைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அதற்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருந்தீங்கன்னா தான் அதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த மாத கடைசியில், இந்த வருட கடைசியில் ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். வருகிற நாட்களில், வருகிற மாதத்தில், வருகிற வருடத்தில் தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற, ஆல்ரெடி அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற நன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு இந்த நாளில் நீங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு எப்படி தாவீது சொல்கிறாரோ அதை போல் நீங்களும் உங்களுடைய நெருக்கத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுடைய அப்ரேஷனில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏனென்றால் தேவன் உங்களை சிறந்த ஒரு காரியத்திற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் வெகு விரைவில் பார்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். மீண்டுமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க. ஆகவே இன்றைக்கும் இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள்.